வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. இந்த 2025வது வருடத்தில் குரு பயிற்சி வரப்போகுது. மே மாதம் 11ஆம் தேதி வருது. அந்த குரு பயிற்சினால் ஏதாவது நன்மைகள் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குரு பகவான் ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு 9வது இடத்துல தான் இருக்கார். 9வது இடங்கிறதே நல்ல இடம்தான், சாதகமான இடம்தான். அப்போ என்ன நடக்கும்னா, இப்போ குரு பகவானை பொறுத்தளவுக்கு எப்பயுமே நன்மைகளை அதிகமாக செய்யக்கூடிய கிரகம். ஆனால் அது நன்மைகளை செய்யணும் அப்படின்னாலும் நம்மளுடைய ராசிக்கு சரியான இடங்கள்ல இருக்கணும். 6, 8, 12 இருந்துடக்கூடாது. அதே மாதிரி கேந்திரங்களில் இருந்துடக்கூடாது. திரிகோணத்தில் இருக்கிற போது ரொம்ப நன்மைகளை செய்யும். திரிகோணம்னா அந்த 1, 5, 9வது ராசி சொல்லுவோம். அதில் இருந்துச்சுன்னா ரொம்ப நன்மைகளை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி குருவை மாதிரி யோகத்தையோ செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி மகிழ்ச்சியை கொடுக்கறது, நல்ல நல்ல நிகழ்ச்சிகளை நம்ம வீட்டில் நடத்தி கொடுக்கறது, அதெல்லாம் குரு பகவான் தான் செய்வார். அப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவர் கடந்த காலத்திலேயே உங்களுக்கு நன்மைகளை தான் கொடுத்துருந்துருப்பார். நன்மைகளை கொடுத்துருந்துருப்பார் அப்படின்னா, ஒரு சிலருக்கு திருமணமாகாதவங்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுக்கணும்னு அவர் வேலை செஞ்சுருந்துருப்பார் குரு பகவான். ஆனால் 7ல் உங்களுக்கு ராகு இருந்துச்சுல, அந்த ராகு தான் உங்களுக்கு திருமண பாக்கியத்தை தடை செஞ்சுருந்துருப்பார். அதே மாதிரி குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற போது பெற்ற பிள்ளைகள்னால நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அந்த குரு பகவான் தான் கொடுப்பார். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கத்தை எல்லாம் அவர் தான் கொடுப்பார். அந்த வில்லங்கத்தை தீக்கிறதையும் அவர் தான் செய்வார். ஆக ஏதோ ஒரு வழியில் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து அந்த சொத்துக்களை நமக்கு கொடுக்கும், தந்தை வழி சொத்துக்களை. அதே மாதிரி பெற்ற பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கடைசி நேரத்தில் அவங்க ஜெயிக்கிற மாதிரியான வேலையையும் அந்த குரு பகவான் தான் செய்வார். பொருளாதாரத்திலையும் முன்னேற்றத்தை அவர் கொடுப்பார். அதே போல உறவினர் வகையிலையும் நன்மைகளை கொடுப்பார். ஆக ஏற்கனவே 9வது இடத்திலிருந்து சகல பாக்கியத்தையுமே கொடுக்குற ரேஞ்சில் தான் அவர் இருந்தார். அப்போ ஏன் எங்களுக்கு சகல பாக்கியம் கிடைக்கலன்னு நீங்கள் நினைக்கலாம். சகல பாக்கியங்கிறது ஒரு விஷயத்தில் 2 விஷயத்தில் கெட்டது நடக்கிறதுக்காக அந்த விஷயத்தை நினச்சிக்கிட்டு மற்ற நல்லதை நம்ம புறந்தள்ளக்கூடாது. இப்போ ஏற்கனவே கன்னி ராசிக்காரவங்களுக்கு என்ன சொன்னேன், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கெடுபல் செய்கிறது ராகு. கல்யாணத்தை பண்ண விடாமல் செய்கிறது, கல்யாணம் பண்ணியிருந்தால் கருத்து வேறுபாடை உருவாக்குறது, சண்டையை உருவாக்குறது, சச்சரவை உருவாக்குறது, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு வர்றது, டைவர்ஸ் பண்ணுறது அல்லது டைவர்ஸ் கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கிறது, இந்த வேலையெல்லாம் குரு பகவான் செய்யலை. அது ராகு பகவான் செய்கிற வேலை. ஸோ அதையும் இதையும் நம்ம கனெக்ஷன் கொடுக்கக்கூடாது. குரு உங்களுக்கு சுபபலனை தான் கொடுக்கணுன்னு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி குரு பகவான் வெளிநாடு சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு நல்லது பண்ணும். வெளிநாட்டில் வேலை கொடுக்கறது, வெளிநாட்டுக்கு படிக்க போகிறது, வெளிநாட்டில் போய் தொழில் செய்கிறது, அந்த விஷயத்துக்கெல்லாம் குரு பகவான் அற்புதமான பலன்களை கொடுப்பார். சரி, இப்போ குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10வது ராசிக்கு தான் பயிற்சியாக போகிறார். அதாவது ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார். இது யோக பலனான பலனா அப்படின்னா இதுவும் கிட்டத்தட்ட யோக பலன் தான். கேந்திராதிபத்திய தோஷம் இருக்கும், ஆனாலும் மிகப்பெரிய கெடுபலன்களை கொடுக்க மாட்டார் அவர். அப்போ எந்தெந்த விஷயத்தில் அவர் நன்மைகள் செய்வார் அப்படின்னு கேட்டால், முதல்ல அவர் தொழில் ஸ்தானத்துக்கு வர்றதுனால தொழிலே இல்லாதவங்களுக்கு தொழில் வச்சு கொடுப்பார். ஏற்கனவே தொழில் வச்சிருந்து ஓடாதவங்களுக்கு தொழிலை நல்லா ஓட வைப்பார், அந்த வேலையை செய்வார். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலையை கொடுப்பார். கோர்ட்டில் வேலை கொடுப்பார், கோயிலில் வேலை கொடுப்பார், நிதி நிறுவனங்கள், பேங்க் உட்பட, கல்வி நிறுவனங்கள் உட்பட அதுல எல்லாம் வேலை கொடுக்கக்கூடியவர் தான் குரு பகவான். அதே போல குரு பகவான் தான் டிரான்ஸ்ஃபருக்குடைய கிரகம். அப்போ கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க ஒரு சிலர் தான் விரும்பின இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடச்சிரும். அதே மாதிரி பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் எதிர்பார்த்தாங்கன்னா அதெல்லாம் அந்த குரு பகவான் கொடுத்துருவார்.
ஒரு சிலருக்கு மட்டும் ஏற்கனவே நல்லா தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அந்த தொழிலில் சுணக்கமாகும். மற்றபடி தொழில் சுணக்கமானவங்களுக்கு ரொம்ப நல்லா ஓடும். அந்த வேலையை குரு தான் பார்ப்பார். அதே போல் கோவில் சம்மந்தப்பட்ட வேலைகளை நல்லா பார்ப்பார். இது வரைக்கும் உங்களுக்கு பக்தியே இல்லை, இனிமேல் ஆட்டோமேட்டிக்காகவே பக்தி வந்துடும். இது வரைக்கும் நீங்கள் அடிக்கடி கோயிலுக்கு இப்போ சரியாக போக மாட்டீங்க, அப்படி கூட வச்சுக்கலாம். போகிறவங்களா இருந்தாலும் சரி, போகாதவங்களாக இருந்தாலும் சரி தான். இனிமேல் நிறையா கோயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும். தனக்குள்ளேயே ஒரு பக்தி அதிகரிக்கும். கும்பாபிஷேகத்தில் கலந்துக்காதவங்க கும்பாபிஷேகத்தில் கண்டிப்பாக கலந்துக்குவாங்க. அதே மாதிரி கோயிலுக்கு தான தர்மங்கள் வந்து நிறையா செய்வீங்க. கோவிலுக்கு நிறைய வேலைகள் செஞ்சு கொடுப்பீங்க. ஆக கோயிலை வந்து சிலருக்கு சிலை செஞ்சு கொடுக்கறது, கட்டி கொடுக்கறது, மாலை போடுறது, இந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்களை செய்வீங்க. புனித யாத்திரைகள் போகிறது அத்தனையுமே அந்த குரு பகவான் தான் உங்களுக்கு கொடுப்பார். அதே மாதிரி நல்ல பேரு புகழை கொடுப்பார். ஒரு சிலருக்கு கடந்த காலத்தில் பேரு புகழெல்லாம் கெட்டு போயிருந்திருக்கும். அப்படி கெட்டு போனவங்களுக்கு அந்த பேரு புகழை வந்து இந்த குரு பகவான் வந்து நல்லா கொடுப்பார். பார்த்துக்குங்க. வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு மட்டும் ப்ரைவேட்டில் ஒரு சிலர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு வந்து கம்பெனி மாற்றம் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பம் வரும். அப்போ ஒரு கம்பெனியிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு போகணுங்கிற விதி இருக்குது. அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்தால் நீங்கள் கம்பெனியை மட்டும் மாற்றிக்கிங்க, வேற ஒரு பிரச்சனையும் வராது. கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் தொந்தரவு வந்து இல்லை, சரியா? இருந்தாலும் இந்த கையூட்டெல்லாம் வாங்கக்கூடாது. ஏன்னா 10வது இடத்துல குரு இருந்தால் நம்ம கையூட்டு வாங்கினோம்னா நம்ம மாட்டிக்குவோம். கையூட்டுன்னா அந்த லஞ்ச பணம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. அதனால் அந்த வேலைகளை மட்டும் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து வராது. சரி, இப்போ குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 4வது ராசியை வேற பார்க்க போகிறார். அப்போ 4வது ராசியை பார்த்தா கூடிய சீக்கிரமே இப்போ இருந்து ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு சிலருக்கு கட்டின வீட்டை விலைக்கு வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும், அல்லது புதுசாக வீடு கட்டுறதுக்குடைய வேலை கிடைக்கும். ஏற்கனவே வீடு இருந்து நம்ம பழைய வீடாக இருந்து திருத்த முடியலன்னா இப்போ திருத்துறதுக்குடைய அமைப்புகள் வந்து உங்களுக்கு உருவாகும். ஆக ஏதோ ஒரு வகையில் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும், கிடைக்கும். ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் வாங்கணும்னு நீண்ட நாளாக நினச்சிருந்துருப்பாங்க, வண்டி வாகனம் வாங்கியிருக்க முடியாது. இப்போ வண்டி வாகனத்தை வாங்கி கொடுக்கும் அந்த குரு பகவான். அதே மாதிரி பூர்வீக சொத்தில் இருக்கிற வில்லங்கங்கள் எல்லாத்தையுமே தீர்த்து வைக்கும். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கலைன்னா நமக்கு கிடைக்க வைக்கும். ஒரு சிலருக்கு நிலங்கள் வாங்கி கொடுக்கும், அல்லது பூர்வீக சொத்து வராமல் இருந்தால் அந்த சொத்துக்களை வந்து வர வைக்கும். பராமரிப்பு செலவுகள் அதிகமாக இருந்தால் சொத்து வழியில் இனிமேல் பராமரிப்பு செலவுகள் வந்து இருக்காது. ஆக வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சோகம், நகை, நட்டுக்கள் அதெல்லாம் ஈஸியாக கொடுக்கும் குரு பகவான் உங்களுக்கு. அதே மாதிரி முக்கியமாக பொருளாதார கஷ்டத்தை வந்து தீர்த்து வைக்குங்க. கடந்த காலத்தில் நிறைய பணத்தட்டுப்பாடு இல்லையா, அது கேதுவும் அந்த மாதிரி செஞ்சிச்சு. கேது வேற உங்களுக்கு 2வது ராசியில் இருந்துச்சுல, அது வேற பணத்தட்டுப்பாடை கொடுத்துச்சு கடந்த காலத்தில். அப்போ ஒரு சிலருக்கு வருமானமே இருந்திருக்காது, ஒரு சிலருக்கு வருமானம் இருந்திருக்கும். வருமானம் இருந்திருந்தாலும் அந்த வருமானம் வர்ற வழி தெரியாமல் போயிருந்திருக்கும். அப்போ எப்போ பார்த்தாலும் நிறைய செலவுன்னு வந்திருந்திருக்கும். ஒரு சிலருக்கு பண தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கும், கையில் காசே இருந்திருக்காது, கடன் வாங்குற மாதிரியான சூழ்நிலைகளை கூட கடந்த காலத்தில் கொடுத்துருந்துருக்கும். ஆனால் இப்போ வந்து குரு பகவான் வந்து இனிமேல் பொருளாதாரத்தில் உங்களுக்கு பிரச்சனை பண்ண மாட்டார். வருமானத்தை நல்லா கொடுப்பார். அதே மாதிரி செலவினங்களை கொடுக்க மாட்டார். அதே மாதிரி ஏற்கனவே வருமானம் வந்தால் 10 பைசா மிச்சம் பண்ண முடியாது. ஆனால் இனிமேல் குரு பகவான் வந்து கொஞ்சோண்டு காசு வந்தால் கூட அதில் கூட ஏதாவது நம்ம மிச்சம் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பத்தை வந்து உருவாக்குவார். அதே மாதிரி கடன் காட்சியெல்லாம் இருந்தால் தீர்த்து வைப்பார். கடனெல்லாம் நல்லா தீரும். கடன்காரவங்களுடைய தொந்தரவு எல்லாமே வந்து நமக்கு குறையுங்க. அதனால ஒரு யோககரமான பலனை வந்து குரு பகவான் வந்து கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. தாயார் வகையில், உறவுக்காரவங்க வகையிலெல்லாம் பகை இருந்துச்சுன்னா அதெல்லாம் விலகி உறவு வந்து ஒன்று சேர ஆரம்பிச்சிடும். அதனால் குருவினுடைய பார்வையே உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல பலனை வந்து கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்களுடைய தனஸ்தானத்தை வேற பார்ப்பார், குடும்பஸ்தானத்தை வேற பார்ப்பார். அப்போ குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருந்தால் அதெல்லாம் விலகிடும். குடும்பத்தில் வந்து ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் அந்த ஒற்றுமைகள் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பிரிஞ்ச குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேர்றதுக்குடைய சந்தர்ப்பத்தை வந்து அந்த குரு பகவான் வந்து கொடுப்பார். அதனால் குடும்பத்தில் இருக்க சண்டை சச்சரவு, பிணக்குகள், பிரிவுகள் அதெல்லாம் சரி பண்ணி விடுவார். அதே மாதிரி 2வது இடம் தனஸ்தானங்கிறனால ஏதாவது ஒரு வகையில் பணவரவு வரும். உங்களுக்கு கடந்த காலத்தில் யாராவது பணம் கொடுக்காம இருந்தால் அவங்க கூட கொடுப்பாங்க. நீங்கள் எதிர்பாராத வகையில் ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா கூட பணம் கொடுக்கும். அதனால் பொருளாதாரம், செல்வாக்கியம் ரொம்ப அருமையாக இருக்கும்.
வணக்கம் நண்பர்களே. 2019வது வருடத்திலிருந்து அஸ்ட்ரோவேல்ட் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து தொடங்கி ஜோதிடத்துக்கான அந்த வீடியோ பதிவுகள் எல்லாமே இதுவரைக்கும் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் ஒரு சில காரணங்களால் அந்த அஸ்ட்ரோவேல்ட் அப்படிங்கிற சேனலில் இனிமேல் வந்து பதிவுகள் போடுறது வந்து கொஞ்சம் குறையும். காரணம் என்னென்னா, அந்த சேனலை தொடர்ந்து நடத்துறதுல வந்து ஒரு சில சிரமங்கள் இருக்குது. அதனால் அந்த சேனலை வந்து கைவிட்டுட்டு வேறு புதிய ஒரு சேனலான அஸ்ட்ரோவேல்டு 2 அப்படிங்கிறத வந்து நான் இப்போ தொடங்கியிருக்கேன். அந்த சேனலில் தான் இனிமேல் வந்து ரொம்ப கண்டென்ட் வந்து நல்லா இருக்கிற மாதிரியான வீடியோஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. இப்போயே நிறைய வேலையை விட்டுட்டு தான் நிறைய எஃபோர்ட்ஸ் போட்டு நான் வீடியோ பதிவுகள் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் ஜோதிட சம்மந்தமாக. இதை அந்த அஸ்ட்ரோவேல்டு சேனலில் இன்னும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அந்த சேனலை தொடங்கியிருக்கேன். அதனால் இனிமேல் பதிவுகள் அனைத்துமே அந்த சேனலில் தான் அதிகமாக வரும். அதனால் அஸ்ட்ரோவேல்டு 2 அப்படிங்கிற சேனலை தயவு செய்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களுடைய நண்பர்கள்கிட்டையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொல்லுங்கள். அப்படி சொல்கிற போது அந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற போது அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வரும். மாத பலன்களாக இருக்கட்டும், அதோட டெய்லி வீடியோ போடணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து எதிர்கால ஒரு பிளானாக வச்சுருக்கேன். அந்த மாதிரி டெய்லி போடக்கூடிய வீடியோஸுமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். அந்த வீடியோஸை பார்க்குற போது உங்களுக்கு ஒரு சிலருக்கு மனசில் வந்து நிம்மதி பிறக்கும், ஒரு தைரியம், தன்னம்பிக்கையெல்லாம் கூட பிறக்கும். அதே போல் சரியில்லாத விஷயங்களை நம்ம சரியாக கொண்டு போகிறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாம் அந்த வீடியோஸ் பார்த்தா கண்டிப்பாக வந்து கொடுக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்து ஒரு உதவிகரமாக இருக்கும். அதனால் மறக்காமல் அஸ்ட்ரோவேல்டு 2 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய 6வது இடத்தையும் பார்ப்பார். 6வது இடங்கிறது வந்து நோய்க்குடைய இடம். அப்போ இனிமேல் நோய் நொடிகள்லாம் இருந்தால் அந்த நோய் நொடிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும். அதோட கடன் பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும், பகை இருந்தாலும் தீர்த்து வைக்கும். ஆக கன்னிராசிக்காரவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிங்கிறது ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அருமையான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சில நல்ல காரியமெல்லாம் நடக்கிறது இந்த குரு பெயர்ச்சியில் தான் நடக்கும். இப்போ இருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பலவித நல்ல காரியங்கள் வந்து கிடைக்கும். ஒரு சில விஷயங்கள் பிற கிரகங்கள்னால கெடுபலன்கள் வரலாம். அப்படியே பிற கிரகங்கள்னால கெடுபலன்கள் வந்தாலும் அந்த கெடுபலன்லேருந்து நம்ம மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த குரு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாருங்க. ஆக கன்னிராசிக்காரவங்களுக்கு சகல பாக்கியத்தையும் இந்த குரு பயிற்சி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.